This is air traffic control. You're cleared for takeoff. Flight attendants, prepare for takeoff, please. ஹாய், இன்றைக்கி தேதி வந்து மே 11 காலையில் மணி 10:30 ஆகுது. இந்த வீடியோ எதுக்காகடான்னா, ஒரு அண்ணா கேட்டிருந்தாரு, அண்ணா நான் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன், எனக்கு ஓகேவா வரலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. எங்கள் கம்பெனி மட்டும் இல்லைங்க, எந்த கம்பெனியாக இருந்தாலும் தயவு செஞ்சு வாங்க, எல்லோரும் வாங்க. எல்லா கம்பெனிஸ்லேயுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு ஒரு கொஞ்ச காலத்துக்கு சகிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கே பழகிடும். நீங்கள் அந்த வேலையோட நுணுக்கங்கள் எப்படி இருக்குன்ற விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த வேலையை எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து எல்லா வேலையிலையுமே ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. தாராளமாக சான்ஸு கிடைக்கிறதே பெரிய விஷயம். தாராளமாக வாங்க, எல்லாருமே வாங்க. ஏன்னா இப்போ நாளுக்கு நாள் மக்களோட கூட்டம் ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது. அதனால் வந்துட்டு நமக்கான சம்பளம் கொஞ்சம் குறையலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் கூட்டத்துக்கு முன்னாடி வாங்க, நல்லா சம்பாதிங்க, உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க. எல்லா இடத்துலையுமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குங்க, கஷ்டம் இருக்கும். அதை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்க. கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும். எதுவும் சில காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அப்புறம் மாறிடும். என் கூட இருந்த அண்ணன் வந்துட்டு வண்டி மாற்ற தனியாக அவர் கிளம்பிட்டார். அதனால் நான் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு வண்டியெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வெளியில் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் போய் குளிக்கிறதுக்கு முன்னாடி சமைச்சிட்டு மறுபடியும் அந்த பாத்திரத்தெல்லாம் நைட்டு கழுவி போடணும் சாப்பிட்டுட்டு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நாளைக்கு காலைல 11 மணிக்கு தான் அன்லோடிங். நான் வண்டியை காலைல ஒரு 8 மணிக்கு எடுத்துகிட்டு போனால் 8 மணி இல்லை 7:30 மணிக்கு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எனக்கு 70 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அப்புறம் நான் வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் என்னுடைய சொந்த அனுபவம், அப்புறம் என்னை சுற்றி இருக்கிறவங்களோட அனுபவம், என்னுடைய நிறுவனத்தில் நடக்கக்கூடிய என்னுடைய அனுபவத்தை தான் நான் சொன்னேன். நீங்கள் வெளியில் இருக்கீங்க, வெளி நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா அது பொருந்தாதான்றது எனக்கு தெரியாது. நான் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். என் கம்பெனி இப்படி இருக்குது, உங்கள் கம்பெனி இப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. இப்படியும் இருக்கும், நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் வரணும்னு நான் சொல்லியிருப்பேன். அதையும் தாண்டி அதை பார்க்காதவங்க யாரும் பார்த்துட்டு என்ன தப்பாக நினச்சிங்கன்னா அதுக்கு வந்துட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் சொல்கிற விஷயங்கள் எதுவும் உங்களை புண்படுத்தியிருந்தா, உங்கள் மனதை காயப்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. அப்படி ஏதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கமெண்ட்டில் பாருங்கள், என் நம்பர் இருக்கும், எனக்கு கூப்பிடுங்க, தம்பி நீ இது மாதிரி தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். ஃப்ரிகோ, கர்டன் எதுவுமே பெஸ்ட்டாக, டேங்கர் பெஸ்ட்டாக, ஃப்ரிகோ, கர்டன், டேங்கர் எது பெஸ்ட்டான்னு கேட்டிங்கனாலும் எல்லாமே பெஸ்ட்டு தாங்க. எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் தான். கற்றுக்கிட்டோம்னா ஃப்ரிகோ என்ன, கர்டன் என்ன எல்லாமே ஈஸி தான். டேங்கர் என்ன அனைத்துமே ஈஸி தான். கற்றுக்கிற வரைக்கும் மட்டும்தான் சிரமமாக இருக்கும். இந்த வீடியோ சின்னதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு சோலோவாக தான் ட்ராவல் பண்ணுவேன். அந்தளவுக்கு இயற்கை காட்சிகளெல்லாம் அதிகமாக படம் எடுத்து காட்ட முடியாது என்னால். நான் நிறையா காட்டிட்டேங்க உங்களுக்கு. நான் சுற்றுறது ஒரே ரூட்டு மட்டும்தான், ஃபிக்ஸடாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது பாருங்கள். காட்டினதே காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மக்களாகிய உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அது டபுளாக இருந்தோம், டக்குன்னு போகிற வழியில் இருக்க இயற்கை அழகெல்லாம் கேப்சர் பண்ணி வீடியோவில் போட்டுகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் சோலோ தாங்க. அப்புறம் ஒரு 2 பேர்த்தோட பேர் சொல்லணுன்னு நினச்சேன். அவர் யாருன்னா எல்வின்றவர் வந்து கோயம்புத்தூரை சேர்ந்தவர். நான் இங்கே லித்வானியா வந்த பிறகு என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து அந்த அண்ணா மீட் பண்ணார். அவர் வந்து நர்சிங் படிச்சிட்ருக்காரு. நர்சிங் வந்து ஊர்லேயே படிச்சுட்டு இங்கே வந்து யூரோப்பியன் டிகிரி பண்ணணுன்றக்காக அவர் பண்ணிகிட்ருக்காரு. நார்வேக்கு வேலைக்கு போகிறாரு. அவர் ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அந்த பிரதர் என்கிட்ட பேசுவார். அவரை சொல்லணுன்னு நினச்சேன். அப்புறம் டார்லிங் ட்ராவல்ஸ்னு ஒருத்தர், அவர் பேர் எனக்கு தெரியல. அவர் வந்து இந்த ராமேஸ்வரம் சைடில் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. அந்த பாம்பன் அந்த சைடு தான். அந்த ஆட்டோக்காரன் சேனல்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களெல்லாம் கேட்டதாக சொன்னேன் நான் அவர்கிட்ட கூட. 2 பேரும் இந்த வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒரு ஹாய் சொல்லுங்கள், கால் பண்ணி ஒரு ஹாய் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நான் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லாவே எல்லோரும் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. முதல்ல எல்லாருமே எனக்கு ரொம்ப நன்றி சொன்னீங்க. உங்களோட வேலையை விட்டுட்டு நீங்கள் என்கிட்ட பேசுகிறதுக்காக நன்றின்னு தான் வார்த்தை நீங்கள் சொன்னீங்க. உங்கள் எல்லாருக்கும் தேவையான பதில் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன்.
எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேலை சில பேர் வந்துட்டு கமெண்ட்டில் அண்ணா வேலை வாங்கி கொடுங்க உங்கள் கம்பெனியில், சிங்கப்பூரில் கூட வேலை வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ரூல்ஸ் இருக்குண்ணா. அப்படிலாம் டக்குன்னு நான் எடுத்தோடனே யாருக்கும் வேலைலாம் வாங்கி கொடுத்துட முடியாது. நான் வேலை வாங்கி கொடுக்க முடியாதுன்னா அது வந்துட்டு என்னால் முடியாது அந்த விஷயம். அது எனக்கு பாசிபிள் இல்லை. நானே இருக்கிற வேலையை விட்டால் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். நான் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி நான் வேலை வாங்கி தர முடியும்? என்னையவே காப்பாற்றிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். இந்த கம்பெனியை விட்டு லீவ் ஆனேன்னா அடுத்து நான் எங்கே போகிறதுன்ற கேள்விக்குறியில் தான் இருக்கேன். அதனால் வந்துட்டு சிங்கப்பூருன்றது அது வேறுனா, அங்கே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். அங்கே லைசன்ஸ் எடுத்து அப்படி தான் நீங்கள் டிரைவர் ஆக முடியும். ஊர்லேருந்து டேரெக்டாக டிரைவர் ஆக முடியாது. நீங்கள் இந்த கேள்வி கேட்ட நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன்னா, பார்த்து கவனமாக வாங்க. யார்கிட்ட நம்ம பணம் கட்டுறோம் என்னன்ற விஷயத்த கரெக்டாக பார்த்துக்கோங்க. நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு கட்டுங்க. அப்புறம் என் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் நான் பேர் சொல்லியிருக்க மாட்டேன். என்னோடய சொந்த பந்தங்கள், என்னோடய அண்ணன், தம்பி, மாமன், மச்சினை எல்லாருமே இந்த வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என் பக்கத்து வீட்டு சின்ன பையன் முதற்கொண்டு பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லோரும் பத்திரமா இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த க்ரூஸ் கண்ட்ரோல், ரிட்டார்டர், அப்புறம் இந்த எக்கோ ஸ்கோர்னால் என்ன அப்படின்ற ஒரு 3ஐயும் பற்றின ஒரு டெஃபினிஷன் நான் கொடுக்குறேன் என்னோடய புரிதலின்படி. ஓகேங்களா? எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றத வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே ஆல்ரெடி யூரோப்பில் லோக்கலில் ஓடிக்கிட்டு இருக்க டிரைவருங்க யாரும் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தம்பி நீ இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, இந்த விஷயத்த இப்படி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்.